சைவமும் வைணவமும் கைகோர்க்கும் இடம், இயற்கையும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் புண்ணிய பூமி. அதுதான் அழகர் மலை. மதுரை மாநனலின் மகுடமாய் விளங்கும் இந்த மலையில் கள்ளழகரின் அழகும் சோலைமலை முருகனின் அருளும் மட்டுமே நிறைந்திருப்பதாக நீங்கள் நினைத்தால் அது பாதிதான். இந்த மலை உச்சியில் இன்னும் ஒரு மர்மம் உயிருடன் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் ராமதேவர் சித்தரின் ஜீவசமாதி. யார் இந்த ராமதேவர்? 14 சித்தர்களில் ஒருவராக நாகப்பட்டினத்தில் அவதரித்தவர். அஷ்டமா சித்திகளையும் கைக்கொண்டவர். இவரது வாழ்க்கை சாதாரணமானதல்ல. காசியில் லிங்கம் கண்டெடுத்தார், இமயமலையில் உபதேசம் பெற்றார், சதுரகிரியில் இரட்டை லிங்கம் பிரதிஷ்டை செய்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக காற்றோடு காற்றாக நாடு தாண்டும் வித்தையை அறிந்தவர். மதங்களைக் கடந்த மகாஞானி. இமயமலை சித்தர்களின் ஆணைப்படி ராமதேவர் மெக்காவுக்கு பயணம் செய்தார். அங்கே யாக்கோபுநாதர் என்ற பெயரில் வாழ்ந்தார். அரபு மொழி பயின்று பாலைவன மூலிகைகளைக் கொண்டு யுனானி மருத்துவத்திற்கு வித்திட்டார். வைத்திய சிந்தாமணி நூலை அரபியிலும் வடித்தார். மதம், மொழி, தேசம் என மனிதன் போட்ட எல்லைக் கோடுகளையெல்லாம் தகர்த்தெறிந்தவர் அவர். போகர் சித்திரின் ஆணைப்படி சதுரகிரியில் 10 ஆண்டுகள், பிறகு 30 ஆண்டுகள் என நீண்ட சமாதி நிலையை அடைந்தவர். 40 ஆண்டுகால மௌனத்திற்குப் பிறகு அவர் உலகிற்குச் சொன்ன செய்தி, நான் நிரந்தர சமாதிக்குச் செல்கிறேன், அழகர் மலையில் அருள் செய்வேன். இன்றும் அந்த ஜீவசமாதி அழகர் மலையின் அடர்ந்த வனப்பகுதியில் உறந்திக் கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை, ஆம், மாசி மாதம் பூரம் நாளில் மட்டுமே அந்த மர்மக் கதவுகள் பக்தர்களுக்காக திறக்கப்படுகின்றன. ராக்காயி அம்மன் கோவிலிலிருந்து 7 கிலோமீட்டர் கரடுமுரடான மலைப்பாதை. அங்கே சத்தம் போடக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது, ஏன் மணி கூட அடிக்கக்கூடாது. காரணம், அங்கே சித்தர்கள் இன்றும் ஆழ்ந்த தவத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. 700 ஆண்டுகள் வாழ்ந்தாரா? உடலோடு வான்வெளி பயணம் செய்தாரா? வரலாறு மௌனம் காக்கலாம். ஆனால் அழகர் மலையில் வீசும் காற்று இன்றும் ஒரு இரகசியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சித்தர்களுக்கு எல்லையில்லை, அவர்களின் அருளுக்கு முடிவில்லை.